ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண் பெண் உடல் உறவில் ஒரு முக்கிய இடத்தை வைக்கக்கூடியதும் நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதில், காமம் தவிர்த்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதில் முக்கிய இடத்தை வைக்கக்கூடியது சொல்லக்கூடிய அதரபானம் அல்லது உதரபானம் எனக்கூடிய கிளாசிக்கலான தமிழ் லாங்குவேஜ். முத்தம்ங்கிறது அடுத்த வார்த்தை தான். அதரபானம் சொல்லக்கூடியது தான் அதனுடைய உண்மையான தமிழ் பெயர். அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அதை பற்றி எப்படிலாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்மளுக்கு அதை பற்றிலாம் என்னென்ன தெரியுது தெரியலை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய முத்தம் எனப்படும் தலைப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு விருப்பப்பட்டதுங்கன்னா லைக் பட்டனை பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும், ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்பை பரிமாறுறதில் ஒரு முக்கிய இடத்தை வைக்கிறது இந்த முத்தம். தாய் குழந்தைக்கும், குழந்தை தாய்க்கும், கணவன் மனைவிக்கும், காதலன் காதலிக்கும், மற்ற இதர வகைகளில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அப்படி சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸியலாக சோசியலாக கூட இந்த முத்தம் நம்மளிடம் முதல் இடத்தை வைக்குது, முக்கிய இடத்தை வைக்குது. முதலிடங்கிறது வேறு, முக்கிய இடங்கிறது வேறு. அந்த அளவுக்கு இதனுடைய வேல்யூ தெரிந்த நமது தமிழர்கள் இதற்கு அதரபானம் என்று ஒரு கிளாசிக்கலான பெயரை தான் வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த முத்தம்ங்கிற ஒரு டேர்ம் வர ஆரம்பித்தது. சரிங்களா? ஆமாம். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த நம்ம அதே இது பார்த்திங்கன்னா, இது மனிதர்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. மிச்சம் எல்லா விலங்குகள்டையும் இது ஓரளவு காணப்படுது. அதுலேயும் சோசியலான அனிமல்ஸ் சொல்லக்கூடிய நம்மளோட மனிதனை ஒட்டி பழகக்கூடிய மிருகங்கள் இருக்கு இல்லையா, மாடு, ஆடு, அதே நேரத்தில் குதிரை வகைகள், சில நேரம் மனிதனால் வளர்க்கக்கூடிய விலங்குகள், இவைகளுக்கு எல்லாமே இந்த முத்தம் கொடுக்கக்கூடிய அல்லது நாக்கை வச்சு லிக் பண்ணக்கூடிய அதோட தனது அன்பை ஒரு இணைட்ட இருந்து மற்ற இணைக்கு அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனால் வளர்க்கப்படாத சில காட்டு மிருகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிருகங்கள் கூட தங்களுடைய ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கூட இந்த முத்தம் ஒரு முக்கிய இடத்தை வைக்குது. சரி, அன்பு, கல்ச்சரல் வேல்யூ இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த உடல் உறவில் இந்த முத்தம் எப்படி வகிக்குது, இது எப்படியெல்லாம் தூண்டுது, ஆப்போசிட் பார்ட்னரை எப்படியெல்லாம் தூண்டுது, தூண்டின பிறகு அவங்கள எப்படியெல்லாம் நம்ம செக்ஸுவல் இதுகளுக்கு அவங்கள இன்வால்மெண்ட் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நர்வு எண்டிங்கில் ரொம்ப இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, மவுத்தில் சில நர்வு எண்டிங் அதிகமாக காணப்படுது. அதே நேரத்தில் இந்த நர்வு எண்டிங் அதனுடைய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதன் அதிகப்படியான இதில் பார்க்கும் பொழுது அவனுடைய தோலுக்கு அடியில் உள்ள இரத்த ஓட்டங்கள் அதிகமாக பயணம் பண்ணும் பொழுது அவனோட இது மேலும் தூண்ட ஆரம்பிக்குது. அப்போ தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முகம்லாம் கொஞ்சம் ஓரளவு சிவக்கிறது, காதலோட பின்பகுதியெல்லாம் சிவக்க ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், உணர்ச்சி மிகுந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக பார்க்கும் பொழுது அந்த உதடுலையும் அதிகப்படியான இரத்த ஓட்டங்கள் செல்வதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் மூளையோட அந்த நர்வ் எண்டிங்
சென்சரல் நர்வு எண்டிங் சொல்லக்கூடிய உணர்ச்சியை தூண்டக்கூடிய நரம்பு எண்டிங்கு அதில் வந்து அதாகிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் முதல்ல தனது அன்பை வந்து ஆப்போசிட் பார்ட்னருக்கு வந்து இது பண்ணும் பொழுது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த முத்தம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு இதாக இருக்குது. அடிப்படையான ஒரு போடுறது, புள்ளி வைக்கிறது, அப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த வேல்யூவான ஒரு முத்தம் வந்து கல்ச்சரல் வைஸாக வச்சு பார்க்கும் பொழுது, கலாச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது வந்து நம்ம பண்பாடு தொட்டு இது வந்து காணப்பட்டு வந்துட்டுருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த அதரபானம்ங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி காலங்காலமாக நம்ம இலக்கியங்கள்லையும் சரி, இந்த மாதிரியானது மேற்கத்திய நாகரிகங்கள்லையும் சரி, நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி மவுத் கிஸ் வந்து உதட்டு முத்தங்கள் வந்து வெளிநாட்டுக்காரன் சொன்னதுன்னு சொல்லலாம். அது தவறான கருத்து. அதரபானம்ங்கிற வேர்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி பார்த்தாலும் அந்த டேர்ம் வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் பொழுது மேலே தான் இருக்கும். ஆமாம், அப்படி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே அது தமிழன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்ம ஆளுங்க வந்து இது வந்து ஃபாரின் கிஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதுலேயும் ஏகப்பட்ட 4 வகைகள் உள்ள இதுகள்லாம் இருக்குது. வாட்சியாயனார் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நாக்குக்குள்ளே கொடுக்குறது, அவன் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்லிட்டு வந்தனால ஃப்ரெஞ்சு கிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது மவுத் கிஸ் பிரிட்டிஷ்காரங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். நம்ம வந்து இதை வந்து ஆபாசங்கிற ரீதியில் வச்சு வரும் பொழுது நம்ம அதை வந்து தனித்து வந்துட்ட மொழிய நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்கங்கிறதான் உண்மையானது. சரி, இந்த மவுத்துக்கு கிஸ் அல்லது உதட்டு முத்தம் எப்படியெல்லாம் உடலுறவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதில் தூண்டப்படக்கூடிய நரம்புகளில் அதிகப்படியான இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த சென்சரி கார்டெக்ஸ், இந்த ஜெனிட்டல் கார்டெக்ஸுக்களை வந்து இது பண்ணக்கூடியதுனால வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக உள்ள நரம்பு மண்டலமே கொஞ்சம் செடட்டிவான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படும். அதனால தான் முத்தம் கொடுக்கும் பொழுது சில பார்ட்னர்களுக்கு வந்து கண்ணை சொருகி கொண்டு அப்படியே கொஞ்சம் தன்னிலை மறத்தல், அதாவது மயக்கம்னு நம்ம சொல்லிட முடியாது, தன்னிலை மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஏறத்தாழ 34 வகையான தசைகள் வந்து இந்த ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இன்க்ளூடிங் டங்கு, நாக்கோடு சேர்ந்துக்கிட்டு 34 வகையான மசில்ஸ் வந்து இது ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஏறத்தாழ 24 கலோரிஸ் வந்து அந்த ஜூல் அளவு ஆற்றல் வந்து அந்த நேரத்தில் வந்து வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு இது. இந்த நர்வு எண்டிங்கில் வரும்பொழுது, ஆப்போசிட் பார்ட்னருடைய நர்வு எண்டிங் வரும்போது ஏதோ ஒரு மியூச்சுவல் அந்த நரம்பு பரிணாமங்கள் இவனுக்கு இவன் ஏற்புடையது. நம்ம அடுத்த கட்டமாக உள்ள உடலுறவு சேர்க்கைக்கு நகலம்னு சொல்லும் பொழுது வந்து வரும்பொழுது பிரெயின் வந்து சில செரட்டோனின், மெலட்டோனின்கிற சில ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த இது வந்து டோப்பமைன் பிரெயினில் அதிகப்படியான ஒரு இதில் வந்து சுரக்கப்படுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சடனாக நம்மளுடைய பாலியல் ஹார்மோன்கள் வந்து இமீடியட்டாக தூண்டப்படும். ஆண்னா டெஸ்ட்ரோஸ்டான் தூண்டப்படும், பெண்ணுனா ஈஸ்ட்ரோஜன் தூண்டப்படும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்தம் ஓட்டம் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம சில ஆள் என்ன பண்ணுறோம், எடுத்தோன்னே போய் ப்ளக்கில் சொருகிறோம். அது தவறு. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம உடம்பே இயற்கையாக தூண்டப்பட்டு ஆண்குறி வந்து எழுச்சியாகும். நேச்சுரலாக எழாத ஆட்கள் கூட எழுச்சியாகும். நாளடைவில் என்னாகும், சலிப்பு தட்டி என்னாகும், அந்த இதெல்லாம் செய்கிறது கிடையாது. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த எழுச்சித்தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆண்குறி எழுச்சி வந்து நன்றாக இருக்கும். நீங்கள் நார்மலான இடத்துல நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஆபாச படத்தை பார்த்து இதெல்லாம் நீங்கள் இப்போ மூடை ஏற்றிக்கிட்டு நீங்கள் போகிறத காட்டிலும், அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு ஹார்மோன் சுரக்கிற காட்டிலும் இந்த முத்தத்தின் மூலமாக வந்து சடனாக வந்து ஏறத்தாழ அதிகப்படியான அந்த பாலியல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது உடனடியாக அந்த ஆண்குறி பெண்குறியில் வந்து இரத்தம் ஓட்டம் ஏற்பட்டு தூண்டுதல் நடைபெற வைக்கும். ஆணாக இருந்தால் எழுச்சியாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் அந்த உறுப்புகள் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும்.
சரிங்களா? முளைக்காம்புகள் வந்து எழுந்து நிற்க ஆரம்பிக்கும், அதாவது பாயிண்டடாக வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரியான இதில் வந்து வரும்பொழுது உடல் உறவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு செயலை வந்து பண்ணுது. அதே நேரத்தில் வந்து இந்த இதில் வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு வந்து கொடுக்க வைக்கும். தேவையற்ற கலோரிகளை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கலோரிகளை வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, கலோரியை குறைக்குது. நம்மளுடைய ஆங்ஸைட்டி, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க சில பேர், கோபம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தீர்வாக இருக்கும். நன்றாக உறக்கம் வரும் இந்த மாதிரியான ஒரு இதில் வரும் பொழுது. இதெல்லாம் சரி, இவ்வளோ தூரம் நன்மைகளை சொல்லிட்டு வந்துட்டோம். உடல் உறவுக்கு அடிப்படைங்கிற ஒரு காரணத்தை வந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். பிறகு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் வந்து காணப்படுது. இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டு வர்றது எல்லாமே ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது, கணவன் மனைவி இவர்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நீங்கள் ஊர் மாறி இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுகளுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் வந்து கிடையாது. தயவுசெய்து அந்த மாதிரியான கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றிடுங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வாங்க. சில பாலியல் வைரஸுகள் இதன் மூலம் பரவும். நல்லா வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், வாட்ஸ் வைரஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக இந்த இது மூலமாக பரவும். அதே நேரத்தில் நம்மளுக்கு கோல்டு ஃபீவர் வருது இல்லையா, ஃப்ளூ வைரஸ், அதுவும் இதன் மூலமாக வரும். மஞ்சள் காமாலை ஹெப்பாடைட்டிஸ் பி கண்டிப்பாக இதன் மூலம் வந்து பரவும். சரிங்களா? அதனோட எப்ஸ்டைன் பார் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சில டிசீஸ் வந்து இதன் மூலமாக வந்து பரவும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்பொழுது வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஹியூமன் பாப்பிலோமா, ஜெனிட்டல், இது ஹெப்பாடைட்டிஸ் பிலாம் வந்து ரொம்ப டேஞ்சரானது. அதே நேரத்தில் கோல்டு ஃப்ளூ வைரஸ் வந்துட்டு ஒரு 4-5 நாளில் போயிடும். அந்த மாதிரியான இது, ஏன்னா இதில் வந்து ப்ரொடக்டிவ் கேர் வந்து கிடையாது. சரிங்களா? இதில் வந்து இப்போ ஆணுரை போடுறது, பெண்ணுரை போடுற மாதிரி வாயில் நம்ம எதுவும் போட முடியுமா? போட முடியாது. அப்போ இதில் வந்து நம்மளுடைய இது வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் சேஃப்டி. மனம் ஒருமித்த தம்பதியினருக்கு, அவனுக்கு காய்ச்சல் வந்தால் உங்களுக்கும் காய்ச்சல் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வந்தாலும் உங்களுக்கு வந்தாலும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் வெளியில் போய் யார்கிட்டையாவது இந்த மாதிரி கிஸ் இதெல்லாம் பண்ணி டிசீஸை வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கிற பெண்கள்கிட்ட விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், குடும்ப பெண்கிட்ட குடும்ப ஆண்கிட்ட விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், டேஞ்சராக முடியும். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் நம்ம முத்தந்தானே கொடுத்துட்டு வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு. பெரிய டேஞ்சரை கொண்டு போய் இழுத்து விட்டுறோம். அந்த அதாவது இந்த ஹெச்ஐவி இதெல்லாம் வந்து பரவாது. இந்த மாதிரியான வைரஸ்கள், டேஞ்சரான வைரஸ்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கணும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம். அதனால தான் நான் சொல்கிறது. அப்போ இந்த கல்ச்சரல் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த முத்தத்தோட இது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அன்பை மட்டும் பரிமாறுவதற்கு கிடையாது, நம்மளுடைய காமத்தோட அடிப்படையே இது தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான நம்ம செயல்கள் செஞ்சுட்டு வந்தால் தான் உடலுறவுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சராகவே அது வந்து வழிபடுத்து கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்த உடனே ப்ளக்கில் சொருகிற மாதிரி சொருகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு இது பண்ணாது. நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மாடே வந்து ஒரு உடலுறவு போகிறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து என்ன பண்ண மூக்கை வந்து கொஞ்சம் ஒரு முகர்ந்து பார்த்து கொஞ்சம் நக்கிட்டு வந்து தான் அது பண்ணோம். ஆனால் மனிதன் வந்து அப்படி கிடையாது. எடுத்தோமா அவுத்தமா செஞ்சோமா கழட்டினோமா கழுவுனோமா அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அந்த படபடப்புத்தன்மை ஒரு 6 மாதம் 1 வருடம் போகும் பொழுது உங்களை அறியாமலே சலிப்புத்தன்மை ஏற்பட்டு இந்த விரைப்புத்தன்மை, காம உணர்ச்சி குறைவுகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இதாக இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கதவை திறக்கணும், சாவியை போடணும், ஏறி உட்காரணும், சாவியை போடணும், கியரை இன்ஜினை எடுத்த உடனே இன்ஜினை ஆஃப் பண்ணிட முடியாது. அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீயை மூவ் பண்ணிவிட்டு புஷ் பண்ணணுன்னா சாவி மூலமாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் கியரை கிளச்சை மிதித்து கியரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொசிஷனில் நிப்பாட்டின பிறகு கியரை நியூட்ரலைஸ் பண்ணி வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வரணும். இப்படிலாம் ப்ரோட்டோக்கால் பண்ணால் தான் ஒரு வண்டியே ஓடும். இதே மாதிரி தான் பைக்கு. ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்க போனாலும் இப்படி தான், இந்த ப்ரோட்டோக்காலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மாவு அரைக்க போனாலும் இதுதான், தண்ணி பிடிக்க போனாலும் இதுதான். அதே மாதிரி தான் உடலுறவுலையும் இந்த புரோட்டோக்கால் வழிமுறைகளை முறையாக பின்பற்றினால்தான்
அது நல்ல காமமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.